சரி, 21வது கேள்வியை பாருங்க. உயர் வெப்பநிலைகளில் CH3OH லிக்விடின் ஒரு மூல் பின்வருமாறு பிரிகி அடைகிறது என்று சொல்லியிருக்கிறோம். சரிதான். சாதாரணமாக அது பிரிகி அடையாட்டாலும் ஒரு உயர் வெப்பநிலையில அது பிரிகி அடைவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. CH3OH லிக்விட் வந்து CO கேஸ் ஆகவும் 2H2 கேஸ் ஆகவும் பிரியுது. இந்த தாக்கத்தை நான் உங்களுக்கு இங்கே அறிமுகப்படுத்தி இருப்பேன்னு சொன்னால், டி தொகுப்பு படிப்பிக்கும் போது குரோமியம் ஊக்கியா தொழிற்படுற சந்தர்ப்பத்துக்கு உதாரணமாக இதை தந்திருப்பேன். மெத்தனால் தயாரிப்புன்னு சொல்லி கார்பனோர் ஆக்சைட்ல இருந்தும் H2ல இருந்தும் மெத்தனோலை தயாரிக்கலாம். அதுக்கு Cr2O3 வெப்பம் பயன்படுத்தப்படும். சட்டனோவும் பயன்படுத்தி ஊக்கியா தொழிற்படுற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி இருக்கும். அப்ப கவனிங்க, அவன் இதுட்ட பிரிய தாக்கம்னு சொல்லியிருக்கான். எங்களுக்கு அதெல்லாம் இதுண்ட பெரிய தாக்கத்துல வெப்ப உள்ளுறை மாற்றம் சக 128 கிலோ ஜூல் என்று தந்திருக்கு. ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் வந்து கிலோ ஜூல் அலகுல தான் இருக்கு. அது ஒரு அலகு, ஒரு மூல் அலகு தாக்கமாக கருதப்படும் போது மூல் பயன்படுத்தப்படும். தாக்க வெப்பத்தின் அலகு கிலோ ஜூல். ஒரு மூல் அலகுக்கு கருதப்படும் போது அது ஒரு மூல் அலகு தாக்கமாக கருதப்படலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு விளைவு சார்பாக கருதப்படலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு தாக்கி சார்பாக கருதப்படலாம். ஒரு மூல் அலகு. அப்ப இங்க பின்வருவற்றில் எது மேற்குறித்த தாக்கம் தொடர்பாக சரியானது அன்று என்று சொல்லி இருக்கு. கவனமா இருக்கும். சரியானது அன்று. அவனே அதை ஹைலைட் பண்ணி தான் இருக்கிறான். நாங்கள் அதை கவனிக்காம போயிடுவோம். சரியானது அன்று. ஒட்டுமொத்த தாக்கமானது ஒரு கார்பனைல் சேர்வையின் கருநாட்ட கூட்டல் தாக்கம் என்று சொல்லி மாறி சொல்லி போட்டேன். CH3OH ஒரு மூல் பிரிகை அடையும் போது உறிஞ்சப்படும் வெப்பம் 128 கிலோ ஜூலிலும் பார்க்க குறைவானது என்று சொல்லியிருக்கு. இங்கதான் நாங்கள் பௌதீக நிலையை கருத்துல கொள்ள வேண்டி இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருப்பது CH3OH லிக்விட். ஆனால் முதலாவது கூட்டில தரப்பட்டிருக்கிறது கேஸ். அப்ப இந்த 128 கிலோ ஜூல் சக்தி என்பது இந்த ஆவியாதல் வெப்பத்தையும் இதனுடைய பிரிகை சக்தியையும் உள்ளடக்கியது. ஆக இதில் ஒரு பிளஸ் கணியம் இருக்கும், வேப்பரைசேஷன் எனர்ஜி இருக்கும், ஆவியாதல் வெப்பம். இதுல ஒரு பிரிகை சக்தி இருக்கும். என்ன சொல்லினோம், இந்த பிரிகை சக்தி இந்த 128 விட குறைவானது என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே எசுவின் வெப்ப கூட்டல் விதிப்படி ஆரம்ப தொகுதியை இறுதி தொகுதியாக மாற்றும் போது ஏற்படுகின்ற வெப்ப உள்ளுறை மாற்றம் 128 கிலோ ஜூல். இது சக, இது ரெண்டுமே பிளஸ், ரெண்டும் பிரிகை தாக்கங்கள். அதாவது சக 128 வரணும், இந்த டியோட ஏதோ ஒன்றை கூட்டி. ஆகவே இந்த டி என்பது 128 விட எப்போதும் சிறிதாக இருக்கும். ஆக முதலாவது கூட்டு சரி. சரிதானே? CH3 கேஸின் அது ஒரு மூலின் பிரிகை உறிஞ்சப்படும் போது 128 குறைந்த அளவு சக்தி உள்ளாங்கப்படும், குறைவான உறிஞ்சப்படும் சொல்லியிருக்கு. 128 குறைவான சக்தி. இதையும் கூட்டினால்தான் 128 என்றால் இது 128 குறைவா தான் இருக்கும். அதுக்கு பௌதீக நிலை கவனிக்கப்பட வேண்டும். இதை கவனிக்கலைன்னா உங்களுக்கு பிரச்சனை சமன் சில பேருக்கு தோன்றும். இங்க சொல்லி இருக்கிறது CH3OH கேஸ், ஆனா இந்த தாக்கத்துல லிக்விட். ஆகவே இது ஆவியாதல் வெப்பத்தையும் உள்ளடக்கி உண்டு. முதலாவது கூட்டு குறைவானது என்பது சரி. இரண்டாவது CO கேஸ் H2 கேஸின் வெப்ப உள்ளுறை CH3OH லிக்விட் வெப்ப உள்ளுறையிலும் உயர்ந்தது என்று சொல்லி. இப்ப இதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இந்த சக்தி எதிர் தாக்க ஆள்கூறு வரைவை கருத்துல கொள்ளும். இதன் ஒட்டுமொத்த தாக்கம் அகவெப்பத்துக்குரியது. இதன் ஒட்டுமொத்த தாக்கம் அகவெப்பத்துக்குரியது. அதாவது CH3OH லிக்விடின் உள்ளீட்டு சக்தியோடு ஒப்பிடும் போது
ஒரு ஏவற் சக்திகளால போய் விளைவு தோன்றும். அப்ப விளைவு 128 கிலோ ஜூல் அகவெப்பத்துக்குரியதாக இருக்கிறதால விளைவு என்ன செய்யும்? இதுக்கு மேலதான் இருக்கு. இதான் நீங்கள் கருதுங்க. சிஓவும் 2H2 எங்க இருக்குன்னு கேட்டா 128 கிலோ ஜூல் சக்தி வித்தியாசத்துல இருக்கு. CH3OH இது சக்தி வரைவு தானே, சக்திக்கும் தாக்க ஆள்வோருக்குமான வரைவு. சக்திக்கும் தாக்க ஆள்வோருக்குமான வரைவு. அப்ப என்ன சொல்லி இருக்கு? CO 2H2 வாயுக்களின் வெப்ப உள்ளுறை CH3OH வெப்ப உள்ளுறையிலும் உயர்ந்தது. இன்னும் நீங்க தாக்கத்தை இந்த தரப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு சக்தி எதிர் தாக்க ஆள்வுறு வரைவில் போட்டீங்கன்னு சொன்னால் வரும். இதை தாக்க விருத்தி என்றும் சொல்லுவாங்க. தாக்க விருத்தி, ரியாக்ஷன் புரோக்ரஸ் தான் அநேகமான ஆங்கில புத்தகங்கள்ல இருக்கு. தாக்க விருத்தி சரியா, தாக்க பாதை என்றும் சில பேர் சொல்லுவாங்க. சக்தி அகவெப்ப என்பதால கூட அப்ப இரண்டாவது கூட்டு சரி. CO கேஸின் ஒரு மூல் உண்டாகும் போது 128 கிலோ ஜூல் வெப்பம் வெளியேறுகிறது என்று சொல்லி இங்க பார்த்தோம். இதை CO கேஸ் என்று சொல்லலாம். இந்த CO கேஸின் ஒரு மூல் உண்டாகும் போது, இந்த தாக்கத்துல ஒரு மூல் உண்டாகும் போது இது 128 கிலோ ஜூல் சக்தி உள்ளடக்கப்படுது சக. அப்ப தொகுதிக்குள்ள வெப்பம் போனால் தானே சக, அப்ப உள்ளெடுக்கப்படுது. வேற என்ன சொல்லியிருக்கேன்? வெப்பம் வெளிவிடப்படுகிறது சொல்லியிருக்கணும். ஆகவே பாருங்க எவ்வளவு இலகுவான ஒரு விட வந்துட்டேன்னு சொல்லி. மற்ற கேள்வியை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஒரு கேள்வி ஒவ்வொரு ஆன்சரையும் பாய்ச்சி கொண்டு போயிட்டு அதுல மிக பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் வருது. இப்போ குழம்ப தேவையில்லை, மேலே இருக்கிற ஆன்சர்களை பற்றி கணக்கு குழம்ப தேவையில்லை. இதெல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற உங்களோட தந்திரங்கள். முதலாவது கேள்வியை வாசிச்சு அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சரியோ புளியோண்டு அனலைஸ் பண்ணி இரண்டாவது விடையை வாசிப்பதிலும் பார்க்க 5 விடைகளையும் மேலோட்டமாக வாசிச்சீங்கன்னு சொன்னால் மிக தெளிவான ஒரு விடை சில நேரத்தில் உங்களோட கடியில சிக்கும். அதுக்காண்டி அதை உடனுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தெரியுது இது எங்கேயோ தவறு இருக்கு. அப்ப மற்ற 4 கூட்டுகள்ல ஏன் நாங்கள் அதீதமா மினக்கடவுணும்ன்றதான் இப்ப இந்த கேள்வி. 5 விடையும் பார்த்து தான் விட போடணும். நான் அதுல தெளிவா தான் சொல்றேன். 5 விடையும் பார்த்து விட போடணும். இப்ப முதலாவது விடையும் 2வது விடையும் இருக்கு. குழப்பத்துக்குரிய விட தலைய போட்டு எல்லாம் பிச்சு அங்க இருந்து மயில பிடிச்சு திஞ்சு எழுது எல்லாம் பிரியோசனம் இல்லாதவே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? 5 விடையும் வாசிக்கிறோம். சில இடத்துல எங்களுக்கு 5வது விட என்ன செய்யும்? மிகவும் பிழையான வெளிப்படையாக இருக்கும். அப்ப நாங்கள் 4 விடையில பிச்சு கொண்டிருக்கணும். ஒரு தேவையும் சரி. அப்ப இந்த கேள்வியை பார்க்கணும். இதுதான் இந்த சில பேர் நேரம் வீண் பிரிய மாறக்கெல்லாம் சந்திப்போம். 3வது விட மிகவும் பிரச்சனைக்குரிய விடதான். இதை வச்சு கொண்டுதான் விஷயம் சொல்லியிருக்கு. இதுன்ற அர்த்தம் என்ன? உள்ளடக்கப்படுகிறது. இங்க என்ன சொல்லியிருக்கு? வெளிவிடப்படுகிறது. ஆகவே இது போல கேட்டது என்ன? சரியானது அன்று. சரியானது அன்று. அப்ப வந்துட்டோ இல்லையோ அப்ப தெரிவு வந்துட்டு. இனி நாங்கள் மேலோட்டமாக 5 விடையும் பார்க்கலாம். வேறு என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி இதை விடவும் சரியானது அன்று இன்னொன்று இருந்தால் அதை தெரிவு செய்யலாம். இல்லைன்னா கொடுக்கட்டேன். 2 விட கொடுக்குறவைதான் 3 விட கொடுக்குறவைதான் கொடுத்துட்டு போட்டு. தாக்கியின் ஒரு மூல் பிரிகை அடையும் போது 128 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. அதுல ஒரு நியாயம் இருக்கு. தாக்கியின் ஒரு மூல் பிரிகை அடையும் போது 128 கிலோ ஜூல் சக்தி உறிஞ்சப்படுது, உள்ளெடுக்கப்படுது. ஆகவே அது சரி. விளைபொருளில் 32 கிராம் உண்டாகும் போது 128 கிலோ ஜூல் உறிஞ்சப்படுகிறது சொல்லி இருக்கு. விளைபொருள்ல 32 கிராம் என்பது CO-வினுடைய திணிவு, H2-வினுடைய திணிவு. திணிவு காப்பு தத்துவத்தின்படி CH3OH திணிவு. சரியா? ஒரு ஒட்சனுக்கு 16, ஒரு காவனுக்கு 12, 28, ஒரு ஐதரசனுக்கு 1, இல்ல 4 ஐதரசன் 4, 32 கிராம். அப்ப ஒட்டுமொத்தமாக உருவாகிற விளைவின் திணிவு 32 கிராம். 32 கிராம் திணிவு உருவாகும் போது 128 கிலோ ஜூல் சக்தி உறிஞ்சப்படுகிறது. அப்ப 4வது விடையும் 5வது விடையும் ஒரே விஷயத்தை சொல்லி இருக்கு. தாக்கி சார்பாக சொல்லி இருக்கு, மற்றது விளைவு சார்பாக சொல்லி இருக்கு. அங்க மூல் சார்பாக சொல்லி இருக்கு, இங்க திணிவு சார்பாக சொல்லி இருக்கு. சொல்ல வந்த விஷயம் ஒன்று. இந்த மாற்றத்துக்குரிய வெப்ப உள்ளுறை மாற்றம் அகவெப்பத்துக்குரிய. ஆகவே உள்ளெடுக்கப்படும். சரி. அப்ப 21வதுக்கு நீங்கள்
மூன்றாவது முறையை தெரிவு செய்து கொள்ளலாம். அதுல ஒரு சிக்கலும் இல்லை. இப்ப 22வது கேள்வியை பாருங்க. 22வது கேள்வி. இதுல கொஞ்சம் கூட்டு சொல்லி இருக்கணும். நான் சொன்னா சில பேருக்கு பகுதியாம இருக்கு. முதலாவது விஷயத்தை பாருங்க. பின்வருவனவற்றில் பிழையான கூட்ட இனங்காண்மை என்று சொல்லியிருக்கு. பின்வருவற்றில் பிழையான கூட்ட இனங்காண்மை. நைதரசனின் இலத்திரன் பெறும் சக்தி என்பது இலத்திரன் கெயின் ஏற்ற சக்தியை குறிக்கிறது. இலத்திரன் பெறும் சக்தி என்பது மீனிங் அதான். ஒரு வாயுநிலை அணுவின் வலுவளவோட்டுக்கு ஒரு இலத்திரனை சேர்க்கைக்குள்ளே எவ்வளவு வெப்பம் விடுவிக்கப்படும் அல்லது உள்ளெடுக்கப்படும். அதில் ஏற்படுற வெப்ப உள்ளுறை மாற்றம் தான் இந்த இலத்திரன் பெறும் சக்தி. இதை இலத்திரன் நாட்ட சக்தி என்று சொல்லக்கூடாது. இலத்திரன் நாட்ட சக்தி என்று சொல்லி கேள்விகள் எல்லாம் வருதுதான், நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். என்ன பொறுத்தவரையில இலத்திரன் நாட்டம் என்று ஒன்று இருக்கே தவிர இலத்திரன் நாட்ட சக்தி என்று ஒன்று சொல்ல வேணும் என்ற அவசியம் இல்லை. இலத்திரன் ஏற்றல் சக்தி என்று ஒன்று இருக்கு. அதை இந்த இலத்திரன் நாட்டத்தோட தொடர்புபடுத்தலாம். ரிலேட்டிவ் வாக்கு அது தொடர்புபடுத்தப்படும் போது ஒரு சமன்பாடு ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. எப்படின்னு சொன்னால் இந்த நாட்டம் ஆங்கிலத்துல தெளிவா போட்டிருக்கு. எலக்ட்ரான் அஃபினிட்டி என்று தான் போட்டிருக்கு. அங்கால எனர்ஜி என்ற சொல்லி இல்லை. விளங்குதாரு? ஆங்கிலத்துல எலக்ட்ரான் அஃபினிட்டி என்று போட்டிருக்கு. அஃபினிட்டி என்றா என்ன? நாட்டம். ஒரு பொருளின் மீது இல்லை ஒரு ஆளின் மீது ஒன்று சில பேருக்கு நாட்டம் இருக்கு. அதான் அந்த அஃபினிட்டி, விருப்பம் என்று ஒரு பக்கத்தால சொல்றோம். இந்த நாட்ட சக்தி என்பது சொல்றதுக்கு நாட்டத்துக்கு உண்மையா தொடர்பு இல்லை. அந்த நாட்ட சக்தி என்று உண்மையில இங்க மீன் பண்ணப்படுறது என்னது என்று சொன்னால் இலத்திரன் ஏற்றல் சக்தி, இலத்திரன் கெயின் எனர்ஜி என்ற சொல்ல அங்க பயன்படுத்தப்படுது ஆங்கிலத்துல. இலத்திரன் கெயின் எனர்ஜி, அத இலத்திரன் பெரும் சக்தி என்று சொல்லி தமிழாக்கம் செய்கிறது. இலத்திரன் ஏற்ற வெப்ப உள்ளுறை வாயு நிலையில உள்ள ஒரு அணுவின் வலுவளவோட்டுக்கு ஒரு இலத்திரனை சேர்க்கைகளே ஏற்படுகிற வெப்ப உள்ளுறை மாற்றம். அது ஒரு மூல் அணுவுக்கு ஒரு மூல் இலத்திரனை சேர்க்க கிலோ ஜூல் மூல் -1 அலகில அந்த சக்தி மாற்றம். ஒரு அணுவின் இலத்திரன் நாட்டம் அந்த இலத்திரனேற்ற சக்தியில தங்கி இருக்கு. அப்படி ஒரு அணு இலத்திரனை விரும்பும் என்று சொன்னால் அது இலத்திரனை ஏற்ற பிற்பாடு தான் உறுதியாக இருக்குமென்றா தான் விரும்பும். அந்த இலத்திரனை ஏற்ற அப்புறம் தான் உறுதி இல்லாமல் போவேன் என்றால் அது விரும்பாது. அதான் அந்த தொடர்பு. ஒரு Cl ஒரு இலத்திரனை ஏற்று Cl மைனஸாக வரும் என்பது தாக்கம். இதிலே ஒரு சக்தி மாற்றம் நடக்கும். ஒரு நைதரசன் ஒரு இலத்திரனை ஏற்று N- வரும் என்பதும் ஒரு சக்தி மாற்றம். இந்த ரெண்டுக்கும் பெயர் தான் இலத்திரன் பெறும் சக்தி அல்லது இலத்திரன் ஏற்றல் சக்தி. இப்ப யோசி, இதுல யார் உறுதி? N உறுதியா N- உறுதியா? இதுல யார் உறுதி? Cl உறுதியா Cl- உறுதியா? அப்ப இதுல எது தோன்றும்? எது தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கும்? Cl- விட Cl- உறுதியானது. இலத்திரன் நிலவைப்பு சார்பாக இது S2p6, இது S2p5, சரியான 3s2 3p5, இது 3s2 3p6. அப்ப இது உறுதி. அப்ப இது தோன்றும். இது பாவம் 2p3ல இருந்தது, அதை வாங்கினா 2p4 வரும். இலத்திரன் நிலையமைப்பு சார்பாக உறுதி இல்லை. ஆகவே நைதரசன் இந்த ஒரு இலத்திரன் என்ன செய்யாதுன்னால ஏற்காது. இதை வரைவில காட்டுவதாக இருந்தால் சக்திக்கும் உறுதிக்குமான தொடர்பு இருக்கு. இதுல Cl இருக்கு, சரியா? சக்திக்கும் உறுதிக்குமான தொடர்பு. Cl அணுவை விட Cl- உறுதி கூட வந்தால் சக்தி யாருக்கு கூட? Cl-க்கா Cl- கூட? சரி, இதுல ஒரு ஆள் வரப்போற, இதுல வரப்போறாரு. ஏல வருமா பியில வருமா? Cl-. அது யோசிங்க. சக்திக்கும் உறுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குதானே. சக்தி கூட உறுதி குறையும். சக்தி கூட உறுதி குறையும். அப்ப Cl விட Cl- உறுதி என்பது வெளிப்படையா விளங்குது. அப்ப இந்த Cl இதுல இருக்கு. Cl- A இருக்குமா பியில இருக்குமா? இது சாத்தியப்பாடு கூட. இது கூட
இதை விட சக்தி குறைவா இருக்குமா இல்லை கூடவா இருக்குமா கொஞ்சம் லாஜிக்கலா யோசிங்க. யாராவது புலாங்கன்னா எனக்கு சொல்லுங்க, செட் பண்ணினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி படிப்பிக்கிறது புலாங்களாகும். இந்த சிஎல் இதுல இருக்கு, சிஎல் மைனஸ் ஏல இருக்குமா பியில இருக்குமா, எப்படி இருந்தாலும் இது சாத்தியப்படும். சரியா? அப்ப சக்தி கூட உறுதி குறையும். சிஎல்ல விட சிஎல் மைனஸ் உறுதி கூட, அப்ப சிஎல் மைனஸ் இங்க இருக்கவும் இதுல இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யும்? ஒரு இலத்திரனை குறைக்க சக்தியை விடுவிக்கும். அதனால அந்த சக்தி மறைக்கணியமாக இருக்கு. இந்த மறை என்னத்தை குறிக்குது? விடுவிக்கப்படுற சக்தியை குறிக்குது. அப்ப நைதரசனுக்கு பாக்குறீங்க, நைதரசனுக்கு இதே வரைவை பாக்குறீங்க. நைதரசன் வாயோட N மைனஸ் வாயுக்கு உறுதி குறைவு. அப்ப நைதரசன் கேஸ் இதுல இருக்கு. அப்ப இது ஏல இருக்குமா பியில இருக்குமா? சக்தி கூட உறுதி குறையும். ஆகவே இவர் ஏல இருக்கும், பியில இருக்கிறார். இவருக்கு உறுதி குறையும். அப்ப இது என்ன செய்யும்? சக்தியை உள்ளடக்கும். இதுதான் அந்த இலத்திரன் பெரும் சக்தி உள்ள ஒரு வித்தியாசம். இது கனவேருக்கு புலங்கால சும்மா தேவையில்லாத குழப்பத்தை இந்த பாடுது. எத்தனையோ தரம் பாஸ் பேப்பர்ல திருப்பி கேட்கிறான். அவனே குழம்பிட்டான். கனசத்துல அவனே தெளிவாக கேட்கிறான். மறையானது அல்லது நீரானது எது அதிக அளவில் விடுவிக்கப்படும்? பிளஸ் மைனஸ் பற்றி கருதாது. நாங்கள் இப்பவும் என்ன செய்யறோம்? மைனஸ்ல பெருது சிறிதாண்டி இதுக்கு காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு தான் பேர் இலத்திரன் பெரும் சக்தி. அப்ப இதுல குளோரின் இலத்திரனை வாங்க சக்தியை விடுவிக்குது. ஏன்னா உறுதியான ஒன்று தோன்றுது. அப்ப குளோரினுக்கு இலத்திரன் மீது விருப்பம் கூடவோ நைதரசனுக்கு விருப்பம் கூடவோ? இனி அடுத்த கேள்வி, இதுல யாருக்கு விருப்பம் கூட? குளோரினுக்கா நைதரசனுக்கா விருப்பம் கூட இலத்திரன்ல? அதான் நாட்டம், அஃபினிட்டி. இலத்திரன் நாட்டம், அஃபினிட்டி யாரு கூட? நைதரசனிலும் பார்க்க குளோரினுக்கு கூட. அது வாங்கும், இலகுவாக வாங்கும். ஆனா அதுண்ட சக்தி எப்படி இருக்கு? மறையா இருக்கு. நாட்டம் எப்படி இருக்கு? உயர்வா இருக்கு. ஆகவேதான் இப்ப இந்த இலத்திரன் நாட்டம், இலத்திரன் நாட்டம், இந்த இலத்திரனேற்ற சக்தி, இலத்திரன் பெரும் சக்தி, அந்த தமிழ்ல ஆங்கிலமா தான் கெயின் என்று சொன்னதானா அந்த பெரும் என்ற சொல்லு புகுந்திருக்கு. எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி என்றதா கெயின் பெரும். அப்ப இலத்திரன் பெரும் சக்தி என்று சொல்றாங்க. பெரும் சக்தி எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டிருக்கு? இலத்திரன் பெரும் சக்தி மைனஸ்ல இருந்தால் இலத்திரன் நாட்டம் உயர்த்தும். ஆகவே குழப்பம் வருது. சமன்பாட்டில் ஒரு -1 புகுத்துறாங்க. இதுதான் சமன்பாடு. இலத்திரன் பெரும் சக்திக்கும் இலத்திரன் நாட்டத்துக்குமான தொடர்பு இதான் இலத்திரன் நாட்டம். இலத்திரன் பெரும் சக்தியை மைனஸால பெருக்கினால் இலத்திரன் நாட்டம் வரும். அப்ப நாங்கள் இதை எழுவா மாற்றம் செய்து கொள்ளும். இலத்திரன் நாட்டம் சமன் -1 தர இலத்திரன் பெரும் சக்தி. ஆகவே குளோரின் இலத்திரன் நாட்டம் சமன்பாட்டில் ஒரு சய இருக்கு. இந்த இலத்திரன் பெரும் சக்தி சய மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஆகவே இதுக்கு பிளஸ்ல. அப்ப குளோரின் இலத்திரனேற்ற சக்தி சய 349 சொச்சம். அப்ப குளோரினுக்கு இலத்திரன் நாட்டம் சக 349. நைதரசன் இலத்திரனேற்ற சக்தி சக 31 கிலோ ஜூல். ரெண்டு ஒரு புத்தகத்துல பாத்திரம் ரிசோர்ஸ் புக்ல வேறு ஒரு பெருமானம் போட்டுருக்கு. என்ன போட்டு குடியக்கூடாது. சில புத்தகங்கள் இதுக்கு பெருமானமே தெரியல. சரியா? பழைய ரிசோர்ஸ் புக்ல 31 இருக்கு. அப்ப நைதரசன் இலத்திரனேற்ற சக்தி இலத்திரன் நாட்டம் பாத்தீங்கன்னா சய 31. இதைத்தான் இப்ப தெளிவுபடுத்திக்கிறது. பிளஸ் சில குளோரினுக்கு பெரிய வருமானம் இருக்கு. இலத்திரன் நாட்டம் பெருசு. ஆகவே குளோரினுக்கு நாட்டம் உயர்வு, நைதரசனுக்கு குறைவு. சரி, அப்ப இதுல தெளிவாயிருங்க. யாருக்காவது தெளிவு இல்லைன்றா திருப்பி என்ன சொல்லுங்க. இப்ப நைதரசனின் இலத்திரன் பெரும் சக்தி நேரானது. நைதரசன் இலத்திரன் பெரும் சக்தி நேரானதோ மறையானதோ? நேரானது. ஏன்? அது உறுதி குறைவு. அப்ப அகவப்பத்துக்குரியதாக இருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இலத்திரன் பெரும் சக்தி தான் ஓர்டர் சொல்லி தந்தேன். இந்த வைவர் குரூப்ல எல்லாம் நான் சொன்ன ஓர்டர் யாரோ நல்ல வடிவா ஷெட்யூல் பண்ணிருக்கேன். நான் சும்மா பிச்சைக்காரத்தனமா சொல்லி போட்டு விட்டேன்னா யாரும் அதை கேட்டு வடிவா நான் பிளான் பண்ணி போட்டு. அது எனக்கு பிறகு ஒருக்கா வந்துச்சு, வரைக்கான் தெரியும் இதானதான். சரி, அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். மை பேபிக்கு 9 பியோன். சரியா? மை பேபிக்கு 9 பியோன். சோ தமிழ்ல எழுத சொன்னான். என் பேரு சல்பர் குழப்பம் சொல்லி. சோ லில்லி பாஸ் ஆவர்த்தன அட்டவணையில லில்லி என்று சொல்றது லிதியன். காசியோ கார்பன் சிலிக்கன் ஆக்சிஜன். கா சி ஓ செகண்ட் சைன்.
தங்கச்சியாரோட படித்தால் அது ஓயில செகண்ட்ஸே எடுக்கும். இப்ப செகண்ட்ஸையும் ஃபெயில். நான் சொன்னால் குளோரினுக்கு மிகவும் மைனஸ்ல இருக்கிறால அது எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்குமா. உங்களுக்கு சொல்லி தந்தேன் நான் 2011 ரிசோர்ஸ் புக்ல இது 67, இது 66, இது 38 சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எல்லாம் மைனஸ். இந்த ஓர்டர் மைனஸ்ல அதிகரிச்சு கொண்டு வரும். அப்ப பிளஸ்ல இருக்கிறதா இருக்கு. மை பேபிக்கு 9B on ஹைட்ரஜன் B 9B on. இது சோடியம். சரி, என்ன சொல்லி இருக்கு? இதெல்லாம் கேட்டுட்டு தான் எக்ஸாம் போனது. இதெல்லாம் நான் எப்ப சொல்லி கொடுத்தேன்? நான் இந்த 2016-17 சொல்லி கொடுத்த விஷயம். சரியா? அப்ப இதை கேட்டுட்டு போய் இதை அப்படி யோசிக்கலைன்னா அதுக்கு யார் என்ன செய்யற? ஒன்று தியரிய சரியான முறையில விளங்கி கொள்ளணும், அல்லது அதுக்கான ஒரு பொறிமுறை கூட அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டையும் சொல்லி கொடுத்து விளங்கி இல்லைன்னா யார் என்ன? நைதரசன் இலத்திரன் பெறும் சக்தி நேரானது. இந்த இதுதான் தொடர்பு. இதுதான் சொல்லி இருக்கு. இதுல வேல்யூ எல்லாம் சொல்லித்தான் நான் சொல்றேன். எனக்கு இந்த 3 வேல்யூ நல்ல ஞாபகமா இருக்கு. 2011 சிலபஸ்ல போடப்பட்ட வேல்யூ தான் அது. 17 சிலபஸ்ல இதை தெளிவுபடுத்தியிருந்தோம். ஏன்னா இங்க மைனஸ்ல பெருசா இருக்கு, சிலதுக்கு இலத்திரன் நாட்டம் பிரச்சனையா இருக்கு, குழப்பமா இருக்கு. அப்ப இப்ப நாட்டத்துக்கு சமன்பாட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இலத்திரன் நாட்டத்தை மைனஸ் தான் இலத்திரன் பெறும் சக்தி. அப்ப இலத்திரன் பெறும் சக்தி மைனஸ்ல இருந்தா இலத்திரன் நாட்டம் பிளஸ்ல வரும். ஆகவே மிகவும் இலத்திரனேற்ற சக்தி மைனஸ் இருக்கிறது குளோரின். அப்ப குளோரினுக்கு இலத்திரன் நாட்டம் மிக உயர்வு. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு? அப்ப முதலாக சரி, நைதரசன் இலத்திரன் பெறும் சக்தி நேரானது. ஓகே, அப்ப நைதரசனுக்கு இலத்திரன் நாட்டம் மறையா இருக்கும். இலத்திரன் நாட்டம் மறையண்டா இலத்திரனை வாங்காது, வாங்க விரும்பாது. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? BiCl3 கரைசல். அடே பன்வரைப்பு கூட 3ல பிஸ்மத் குளோரைட்டை பற்றியும் ஆன்டிமனி குளோரைட்டை பற்றியும் கதைச்சிருக்கும், அல்லது ரசாயன சமநிலையில கதைச்சிருக்கும். செறிவு சமநிலையை பாதிக்கும் என்பதை காட்டுவதற்காக இதை நாங்கள் பயன்படுத்துறோம். சரியான ஒரு கேள்விக்கெல்லாம் நிறைய கற்றல் போற வந்து விழுது. இது எங்க போட்டுது? அடுத்த 2வது பகுதியில் எங்க போட்டுது? சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் நிக்குது. சரியா? அப்ப பிஸ்மத் குளோரைட் BiCl3க்கு SbCl3 ஒரே நடத்தை இருக்கு. BiCl3க்கு வந்து நாங்கள் நீர் சேர்த்தோம் என்று சொன்னால் இது நீர் பகுப்பாடு. அப்ப நீர் பகுப்புல பிஸ்மத் ஆக்சிகுளோரைட் வரும், BiOCl வரும். இது நீர்ல கரையாத வெள்ளை உள்வடி, பால் நிறம். எங்களுக்கு எல்லாம் வெள்ளை எல்லாம் பால் தானே, ஆகவே பால் நிறம் என்று சொல்றாங்க. 10Hg. இது சொல்லிட்டா இந்த பகுதி இதே நடத்தியதான் ஆன்டிமனி குளோரைடும் காட்டும், SbCl3 காட்டும். இதுக்கு H2O போட்டு நீர் பகுப்பு செய்தால் SbOCl என்றது வரும், 10HCl. இந்த இன்ஆர்கானிக் டி பிளாக் டியூட்ல இதை பற்றி நிறைய கேள்வி இருக்கு. ஏன்னா அதுல பண்புறப்பு கூட்டம் டி பிளாக் கேள்விகள் இருக்கிறதுனால அதுக்கு இந்த கேள்வி சொல்லு வரும். அப்ப இது ரசாயன சமநிலையில நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க? ஒரு பரிசோதனை குழாய்க்கு BiCl3 எடுத்து கொஞ்சம் நீர் சேர்க்க உங்களுக்கு பால் நிறம் தோன்றும். சரியான பால் நிறம் தோன்றும். அதுக்கு கொஞ்சம் HCl சேர்க்க இந்த பால் நிறம் நீங்கும். அப்படி படிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? HCl சேர்க்க HCl இந்த செறிவை குறைக்கும் முகமாக சமல்ல பின்னோக்கி நகருதுன்னு சொல்லுவீங்க. சந்தோஷம். அப்ப நீர் சேர்க்க ஏன் சமல்ல முன்னோக்கி நகருது? நீர் சேர்க்கை ஏன் சமல்ல முன்னோக்கி நகர்ந்து பால் நிறம் தோன்றுது? வர்ணம் சொல்லு ஆகும். இந்த சமநிலையில நீர் சேர்க்கை பால் நிறம் தோன்றுது தானே? ஏன் பால் நிறம் தோன்றுது நீர் சேர்க்கை? வீழ்வடி வர்றதாக்காண்டி இந்த சமல்ல முன்னோக்கி நகரும். சரி, HCl சேர்க்கை சமல்ல பின்னோக்கி நகருது. சரி, அப்ப நீர் சேர்க்கிறதால நீங்க சொல்றீங்க நீரின் செறிவை குறைக்கிறதுக்காண்டி சமல்ல முன்னோக்கி நகருதுன்னு சொல்ல வாரீங்க.
இப்ப நீரை சேர்க்கிறதால நீரின் சரிவை குறைக்கும் முகமாக சமநிலை முன்னோக்கி நகருது என்று சொல்ல வாருங்க. சரி, சமநிலை கோவை எழுதுவோமா இருக்கு. சமநிலை கோவையில என்னென்ன வரும்? கேசி சமன் HCl என்ற சரிவு. ஓ, ஏன் சமநிலை கோவையில BiOCl வருது? ஓ, BiCl3 தான் வரும். அப்ப சமநிலை கோவையில இல்லாத ஒரு ஆட்ட சரிவை நீங்கள் கூட்டினா என்ன குறைச்சாங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ, அப்ப ஏன் சமநிலை முன்னோக்கி அந்த பால் நிறம் தோன்றுது? பரிசோதனை அவதானம் தானே, நீரை சேர்க்க பால் நிறம் தோன்றுதானே. சரி, இப்ப கவனிங்க, இது ஏன் இந்த சமநிலை முன்னோக்கி நகருது என்று சொன்னால், சும்மா எக்ஸாம்பிள் காண்டி சொல்றது, இந்த சமநிலை கோவையில HCl என்ற சரிவின வர்க்கம் BiCl3 தான் இருக்கு. இதாவது ஓராம் அடுக்கு இருக்கு. இப்ப இந்த தொகுதிக்கு நாங்கள் நீர் சேர்த்து ஐதாக்கினால் சரி, ஏற்கனவே 100 மில்லி இருக்கு, 200 மில்லியாக இன்னும் ஒரு 100 மில்லி சேர்த்து ஐதாக்குறோம். அதாவது கனவளவை 2 மடங்காக மாத்திரம். கனவளவை 2 மடங்காக மாத்தினால் இவருடைய சமநிலை சரிவும் குறையும், இவருடைய சமநிலை சரிவும் குறையும். சரியா? சும்மா ஒரு கதைக்குத்தான் சொல்றேன். இவருடைய சமநிலை சரிவு முதல் 8 என்று வச்சுக்கொள்ளும், விளங்குறதுக்காண்டி சொல்றேன் 8. இதனுடைய சமநிலை சரிவு 4. முதலாவது சமநிலையில இருக்கிற சமநிலை சரிவு 4. அப்ப கேசி கால்குலேட் பண்ணினா எவ்வளவு வேண்டாம் வரும்? 8 தர 8 கீழே இதுண்ட ஸ்கொயர் தானே, கீழ் 4. அப்ப 16 வரும். கேசி 16 வரும். ஓகே. இப்ப நாங்கள் இதுக்கு நீரை சேர்த்து கனவளவை 2 மடங்காக அதிகரித்தால் சரிவு என்ன செய்யும்? இவருடைய சரிவும் அரைவாசியாகும், இவருடைய சரிவும் அரைவாசியாகும். இதான் இங்க உள்ள பிரச்சனை. நீர் சேர்க்கிறதால சமநிலையில உள்ள ஒவ்வொரு கூறுகள்டையும் சரிவு குறையும், ஐதாக்கத்துக்குரிய சந்தர்ப்பமாக இருக்கு. அப்ப நீர் சேர்த்து அந்த களத்தில, அதாவது சமநிலை நகரக்கடியில QC பார்ப்போம் கணத்துல. இப்ப சமநிலை சரிவு எவ்வளவு? 4. அப்ப 4 தர 4. ഇതിന്റെ சமநிலை சரிவு எவ்வளவு? 2. அப்ப 8 2 வரும் என்றால், சாரி 16 2. இந்த சுருக்கம் தலையடியது. சரியா? 8. அப்ப QC என்ன செய்யுது? கேசியை விட சின்னதா வருது. அப்ப QC கேசியை விட சின்னதா வருது என்று சொன்னால், சரியா, இது கேசி என்றா இது QC. சமநிலை நகரும் போது கேசிக்கு சமனா வரும் வரை நகரும். சமநிலை கோவையில QC என்ன செய்யணும்? பெருசா வரணும் என்றால் விளைவின்ற சரிவு கூடணும், தாக்கின்ற சரிவு குறையும். அப்படி விளைவின்ற சரிவை அதிகரிக்கிறதுக்காகத்தான் இந்த ஐதாக்கத்தின் போது சமநிலை முன்னோக்கி நகருது. இதுக்கு காரணம் என்னண்டா, செறிவு 2 பேருக்கும் ஒரே அளவால தான் குறையும். ஆனா கோவையில செறிவின்ற வர்க்கம் இவற்றை குறைகிற வீதம் நல்லா குறையும், இவரு குறைகிற வீதம் கொஞ்சம் குறையும். கணித்தலாகல உங்களுக்கு காட்ட முயற்சிச்சிருக்கு. அப்ப செறிவு 2 பேருக்கும் அரைவாசியா தான் குறையுது. ஆனா இது HCl ஸ்கொயர், அதனால 4 மடங்கு குறைகிற மாதிரியான ஒரு உணர்வு தான் இதுல இருக்கு. மேல 4 மடங்கு குறையும், இங்க 2 மடங்கு தான் குறையும். அப்ப கேசி மாற எத்தனைக்கும், அதாவது QC சடனா குறையும். அப்ப QC கேசிக்கு சமனா வரணும் என்று சொன்னால் விளைவின்ற சரிவு கூடணும், தாக்கின்ற சரிவு குறையும். ஆகவேதான் சமநிலை முன்னோக்கி நகருது. அப்படி சமநிலை முன்னோக்கி நகரும் போது SbOCl BiOCl சரிவு கூடும். அப்ப உங்களுக்கு பால் நிறம் தோன்றும். நீங்கள் HCl சேர்க்கை சமநிலை பின்னோக்கி நகருதுன்றதுக்கு HCl சரிவை குறைக்கும் முகமாக என்று சொல்லலாம். ஆனா நீர் சேர்க்கை நீரின் சரிவை குறைக்கும் முகமாக சமநிலை முன்னோக்கி நகருது என்று சொல்லலாம். இதுதான் இந்த பிரச்சனை. சரியா? அப்ப நீர் என்பது ஒரு கரைப்பான். நீரை செய்தா என்ன செய்யும்? எல்லாற்ற சரிவையும் ஒட்டுமொத்தமாக குறைக்கும். இப்ப சரிவு குறைக்கப்படுறதால இது ரெண்டுமே ஈசமான 1:1 இருந்தா அந்த நகர்வே இருக்காது. ஈசமான 1:1 சமனா இருக்கு. இது ஸ்கொயர் என்றதால இது குறைகிற வீதம் கட்டிக்கும், அதனால QC குறையும். சரியா? நீங்கள் இந்த பெருமானத்தை வச்சுக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியில அதான் ஒன்று இதுல படிச்சிருப்பீங்களா, இல்ல பண்புரை வகுப்பு கூட்டத்துல SbCl3 ஆன்டிமணி குளோரைடையும் பிஸ்மத் குளோரைடையும் இனங்கான்றதுக்கு ஒரு சோதனை.
அப்ப BiCl3 நீர்க்கரைசல நீருடன் ஐதாக்கும் போது வெள்ளை உள்வடிவோட்டு கிடைக்கும் என்பது சரி. H2S வாயுவானது ஒரு ஒட்சியேற்றும் கருவியாகவும் ஒரு தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படலாம் என்று சொல்லி நான் இன்ஆர்கானிக் படிப்பிக்கும் போது தலையங்கம் போட்டு தான் படிப்பிச்சேன். எனக்கு தெரியும் இது தலையடிக்குரிய விஷயம். அப்ப இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரை உடைக்கல எப்படி எல்லாம் இதை படிப்பிக்கலாம்னு யோசிச்சா இது இந்த கேட்டகரியில படிப்பிக்கலாம். அப்ப நான் உங்களுக்கு போட்ட கடைசி தலையங்கம் என்ன இன்ஆர்கானிக் பி பிளாக்ல ஒட்சியேட்டியாகவும் தாழ்த்தியாகவும் பயன்படக்கூடிய சில பதார்த்தங்கள் சும்மா ஒரு ஏனோதானோண்டு போட்ட தலையங்கம் தான் எங்களுக்கு இதுல தெளிவுபடுத்துது. எப்படி H2S ஒட்சியேட்டியாகவும் தொழிற்படும், அமிலமாகவும் தொழிற்படும், தாழ்த்தியாகவும் தொழிற்படும். அதுக்கு கொஞ்சம் தாக்கம் படிச்சிருக்கீங்க, இது கொஞ்சம் தாக்கம் படிச்சிருக்கீங்க. இதுல என்ன சொல்லு வெளிப்படையா சொல்லு. அப்ப தலையங்கம் தான் கேள்வி. அப்ப தலையங்கத்தை வச்சுக்கொண்டே நீங்கள் விட எடுக்கணும். அடுத்த 4வது கேள்வியை பற்றி உங்கள்ட்ட என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. 2015ஆம் ஆண்டில இருந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ பிராக்டிஸ் கேள்விகள், எவ்வளவோ ஃபீல்ட் ஒர்க் சென்டர் கேள்விகள், பாடசாலை மட்ட கேள்விகள் உண்டு, நிறைய கேள்விகள்ல இது வந்து கேட்கப்பட்டது. சரியா? இப்போ நாங்கள் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகிட்டோம் இந்த கேள்விகளுக்கு. அது வரைக்கும் இந்த கேள்வியை பார்க்கல நாங்க. சரியா? எந்த ஒரு பொது பரீட்சையிலும் இது தொடர்பான கேள்விகள் கேட்கப்படல. ஆனால் 2015 ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர்ல திருப்பி உருட்டி கொண்டு இருக்கேன். சரியா? இதுல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கு இந்த கீழியத்தின் வலுவளவு இலத்திரன் உணரப்படும் பயன்படு கருவேற்றம் 2லும் குறைவானதுன்னு சொல்லியிருக்கு. 2015 இது வந்து ஒரு தகவலாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அதுல அவன் டார்கெட் வந்து இந்த கேள்வி அல்ல. அப்படி கொஞ்சம் 5 விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு விடயம் மிக தவறான விட வெளியில வரும். அதிலே ஒரு மேலதிகமாக இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு. லிதியத்தின் வலுவளவோட்டு இலத்திரன் உணர்கின்ற கருவேற்றம் இது பயன்படு கருவேற்றத்தை விட குறைவென்று ஒரு தகவல் சொல்லியிருக்கு. அவ்வளவு. அப்ப 5 விடையில மிக பெர்ஃபெக்டான ஒரு விடை இருக்கு. அப்ப அதுக்குள்ளால நாங்கள் விடையில இருந்து தப்பிச்சுக்கணும். கேள்வியே குழப்பாது. ஆனா அது லேர்னிங். நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் லேர்ன் பண்ணியிருக்கணும். அது சரி அப்படி. சரி, அப்ப அது பெருசா அதை பற்றி மென்ஷன் பண்ணல. பயன்படு கருவேற்றம் சும்மா நார்மலா சொல்லப்பட்டு இருந்தது. இந்த 2017 அந்த ஒரு லைன் கூட்டி அப்படி என்ன செய்யிருக்காண்டா அப்படியா மாத்திட்டான். சோடியமோ இதோன்னு சொல்லி அணுவண்ணம் தந்து சாரணத்தினையும் தந்துட்டு அதிண்ட பயன்படு கருவேற்றம் எவ்வளவாக இருக்கும்னு சொல்லி 5 விட கொடுத்துருவாங்க. அங்கே என்ன சொல்லிருக்காங்க 11 விட கூட, 11க்கும் அதுக்கும் இதுக்கும் இடையில அதை விட குறைவு, அப்படி கொஞ்சம் 5 விட சொல்லிருக்காங்க. அப்ப அங்க சொல்லப்பட்ட ஒரு தகவல் கேள்வியா மாறிடும். திருப்பி 20ல இந்த மாதிரி போட்டுருக்கோம். சரி, அப்ப உங்களுக்கு விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். ஒரு கரு புரோத்தனை கொண்டிருக்கும். அது வலுவள ஓட்டிலத்திறனை எப்போதும் தன்னை நோக்கி இழுக்கும். அதுதான் கருவினுடைய கவர்ச்சி விசை. ஆனால் கருவுக்கு வலுவள ஓட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த இலத்திரங்கள் இந்த இலத்திரன் என்ன செய்யும்னா தள்ளும். ஆகவே இதனுடைய விசையையும் இதனுடைய விசையும் பேலன்ஸ் பண்ணித்தான் இந்த இலத்திரன் வந்து என்ன செய்யும்னா ஒரு விசையை உணரப்போகும். அப்ப அந்த விசை பயன்படு கருவேற்றம் செட் எஃபெக்ட் என்று சொல்லப்படும். கருவால விளைவுளாக உணரப்படுகின்ற அந்த விசைதான் பயன்படு கருவேற்றம். இந்த விசைக்கும் இந்த விசைக்குமான விளைவு. அப்ப கருவினுடைய கவர்ச்சி விசை வந்து செட் என்று சொன்னால் இந்த கருவுக்கும் ஈட்டோட்டுக்கும் இடையில உள்ள இலத்திரங்கள் இந்த கருவை வந்து மறைக்கும். இந்த சீல்டிங் எஃபெக்ட் என்று சொல்றது, திரையிடல் விளைவுன்னு சொல்றது. தமிழ்ல சொல்ற திரையிடல் விளைவு. அதை நாங்கள் பொதுவாக எஸ் என்ற ஒரு நோட்டேஷனை பயன்படுத்திக் கொள்வோம். செட் எஃபெக்ட் பயன்படு கருவேற்றம் வந்து கருவேற்றத்தில இருந்து இந்த திரையிடல் விளைவை கழிப்பதால புறப்படும். சரிதான், செட் எஃபெக்ட். இது எப்போதும் அதுக்கு சமனாக இருக்கும். சரி, அப்ப நான் ஒரு சும்மா ஒரு பட்டிமன்றம் ஒன்று பார்த்தேன். ஒரு இன்ஜினியர் காலேஜில் அவன் தன் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயத்த விளங்கப்படுத்தியிருக்கான். என்னென்றால் இப்படிதான் அது அவன் 3 சந்தர்ப்பம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் படிச்சா அந்த சப்ஜெக்ட் விளங்குறதுக்கு அந்த லைன் மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம். என்னன்னா, நாங்கள் கடையில போய் டீ வாங்குறோம். நாங்கள் எவ்வளவு டீ வாங்குறோம்?
ஒரு கப் டீக்கு காசு கொடுக்கலாம். சரி, ஒரு கப் டீக்கு காசு கொடுக்கலாம். ஆனா கடைக்காரன் எங்களுக்கு தாரது கப் நிறைய தர மாட்டான், 3/4 தான் தருவான். சரி, அதுலயும் காவாசி சில நேரத்துல 100 இருக்கும். அதுலயும் நாங்கள் குடிச்சிட்டு கொஞ்சத்தை மிச்சம் வைப்போம். சரியா, கொஞ்சத்தை குடிச்சிட்டு நாங்களும் மிச்சம் வைப்போம். அப்ப நான் கொடுத்த காசுக்கும் நான் பயன்படுத்தின டீக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் இது. கரு தன்னை இலத்திரனை வலிமையா கவருது. சரியா, ஆனால் அதுக்கு இடையில இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி விளைவுல அந்த இலத்திரன் உணர போறது எவ்வளவு, அதான் எஃபெக்டிவ். அப்ப ஒரு கப் டீக்கு நான் 40 ரூபாய் காசை கொடுக்குறேன்னு சொன்னால் நான் குடிச்ச டீயின் பெருமானம் 40 விட என்ன இருக்கும், குறைவாக இருக்கும். சரியா, நான் குடிச்சது அதை விட மிக குறைஞ்ச அளவானதுதான் இருக்கு. அது மாதிரிதான் கரு ஒவ்வொரு இலத்திரன் மீதும் தன் கவர்ச்சி விசையை செலுத்தும். ஆனா அந்த ஒவ்வொரு இலத்திரனும் உண்மையில எவ்வளவுத்தை உணர போகுது என்றால் இதை விட குறைவாக இருக்கும். அதுக்குதான் இந்த சீல்டிங் எஃபெக்ட் உள்ள. இது கல்குலேட் பண்ணலாம், கல்குலேட் பண்ணலாதுன்னு இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கற்றல் பேர்ல இதை கல்குலேட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லப்படாதல்ல, இது யாரும் படிப்பிக்கும். ஆனா இப்படி ஒரு மெத்தட் இருக்கு. சரியா, ஒவ்வொரு ஓடும் ஒவ்வொரு விதமான எஃபெக்ட், அதாவது சீல்டிங் எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதாவது வலுவள ஓடு ஈட்டோடு 0.35 என்று சொல்ல ஒரு மாறிலியோட அதுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை பெருக்கிற அளவுக்கு ஒரு சீல்டிங் எஃபெக்ட் ஏற்படுத்தும். வலுவள ஓட்டுக்கு முந்தின ஓடு 0.85 என்ற ஒரு மாறிலியோட அதுல இலத்திரன் எண்ணிக்கை பெருக்கி வார அளவுக்கு ஏற்படுத்தும். வலுவள ஓட்டுக்கு இன்னும் உள்ள இருக்கிறது, வலுவள ஓட்டுக்கு நல்லா கருவுக்கு உள்ள இருக்கிற 3வது ஓடு ஒன்று, அதுக்கு வேல்யூ கூட நெருக்கமாக இருக்கிறதாலே அது அப்படி செய்யும். அதெல்லாம் கல்குலேஷன் இருக்கு, சில பற்றி கதைக்கான தேவையில்லை. ஆனா நான் உங்களுக்கு ஒரு நோட்டேஷன் படம் ஒன்று தான், அந்த படத்தின்படி நீங்கள் விளங்கி கொண்டால் போதும். அப்ப எந்த ஒரு அணுவுக்கும் நான் உங்களுக்கு அன்றைய சேவணி விட்டுறான்னு நினைக்கிறேன். அந்த படம் உங்களுக்கு சேவணி இருந்தால் எந்த ஒரு அணுவுக்கும் கருவேற்றமும் இருக்கும், பயன்படு கருவேற்றமும் இருக்கும். அதுல ஹைட்ரஜன் மட்டும் எக்ஸப்ஷன். ஹைட்ரஜனுக்கு தான் கருவேற்றமும் பயன்படு கருவேற்றமும் சமம். நான் உங்களுக்கு தந்த அந்த படம் ஒரு ஆங்கில புத்தகத்தில இருந்து ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறேன். அதுல எக்ஸப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ஷன் ஐதரசன் மட்டும்தான் விதிவிலக்கானது. நீங்கள் சீல்டிங் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணா 0 ஒன்று வரும். ஐதரசனுக்கு மட்டும் பயன்படு கருவேற்றமும் கருவேற்றமும் ஈக்குவலா இருக்கும். ஈவன் கீலியத்துக்கு கூட அது குறைவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கு. இந்த படத்தை நீங்கள் திருப்பி இருக்கா போய் பாருங்க. கீலியத்தின் படம் போட்டிருக்கிறான். கருவேற்றம் இப்படி இருந்தால் பயன்படு கருவேற்றம் கருதத்தக்க அளவுக்கு சின்னதாயிருக்கும். சரியா, அங்கால மற்ற ஆவர்த்தனங்கள் எல்லாத்திலையுமே கருவேற்றத்தை விட பயன்படு கருவேற்றம் நல்லா குறைவாக இருக்கும். ஆவர்த்தனத்தின் வழி கீழே போக போக திரையிடல் விளைவின் அளவு அதிகரிக்கிறதால பயன்படு கருவேற்றம் நல்லா குறைஞ்சு கொண்டு போறத அவன் ஒரு கிராஃபின் மூலமாக காட்டியிருக்காங்க. சரியா, இப்ப இது சோடியம் என்றால் இதை நான் பொட்டாசியத்துக்கு காட்ட போறேன்னா பொட்டாசியத்துக்கு இன்னும் குறைவாக இருக்கு. பொட்டாசியத்துக்கு கருவேற்றமும் கூடும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. சட்டை விட சட்ட எஃபெக்ட் சின்னதா இருக்கு. சரி, இது அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த கூட்டு சரியோ புளியோ, இந்த கூட்டு சரி. சரியான ஆன்சருக்கு ஏன் ரெண்டு விட கொடுத்துருதுன்றது காரணம் வேற இருக்கிற இந்த கூட்டு சரி. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னால், இந்த கூட்டுல இது தவறுன்னு எடுத்திருக்கு. இதை நாங்கள் இன்னொரு இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு அப்ளை பண்ணலாம் என்பதுல நம்பகத்தன்மை இல்லை. இப்ப நீங்கள் இனி அடுத்த வருஷமே சில இடத்துல கேட்கலாம், சரி என்று சொல்லி போட்டு போயிருக்கோம். சரியான இப்ப கீலியத்தின் ஒரு வலுவளவு இலத்திரனால் உணரப்படும் பயன்படு கருவேற்றம் 2லும் குறைவானது என்பது ஒரு சரியான கூற்று. இதை பிள்ளைன்னு சொல்றதுக்கு இங்க ஒன்றுமே இல்லை. அதுதான் என்னுடைய யாரோடைய டவுட் கேட்கதான் எனக்கு ஞானம் பிறந்தது. நான் பின்ன அதை எடுத்து எல்லாருக்கும் செய்யா பண்ணிவிட்டேன். இந்த கேள்வி யாரோ ஒருதான் 22 படிக்க ஒருதான் டவுட் கேட்டேன். அதான் நீங்கள் எல்லாம் இரும மாடுகள் மாதிரி தான் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் ஞானம் பிறந்துட்டு அப்ப இனி நீங்கள் கேட்க மாட்டீங்க. யாரோ 22 படிக்க கேட்க அவனுக்கு அடியாத பார்த்துட்டு செய்யா பண்ணி விட்டுருந்தாங்க. அவனுக்கு விளங்கப்படுத்த தெரியல. அவனுக்கு என்னடா அவனுக்கு கொஞ்சம் சின்ன படிக்கணும். அப்ப அவனுக்கு சொல்லி புரிய வச்சா கிராஃபை தூக்கி போட்டோன்னா சந்தோஷம், சிரிச்சுட்டு டங்கி போட்டுட்டாங்க. ஓகே, தப்பிட்டு. இதுதான் இந்த சட்டுக்கும் சட் எஃபெக்டுக்கு உள்ள வித்தியாசம். இதுல கீழே அந்த பந்தி போட்டிருக்காங்க எக்ஸப்ஷன் ஹைட்ரஜன்.
ஹைட்ரஜன் தவிர்ந்த ஏனைய அணுக்கள் யாவுக்கும் பயன்படு கருவேற்றத்துக்கும் கருவேற்றத்துக்கு இடையில ஒரு வித்தியாசம் இருக்கும். கருவேற்றம் பெருசாகவும் பயன்படு கருவேற்றம் சின்னதாக இருக்கும். அது கூட்டத்தின் வழியே கருவேற்றத்தோட பயன்படு நல்லா குறையும். நல்ல வடிவா கிராஃப்ல போட்டுருக்காங்க. சரி, இப்படி ஒரு கிராஃப் போட்டு அப்ப 4வது கூட்டு சரி. அடுத்தது என்ன? ஆனா விட 4வது கொடுத்து கிடக்க 2 விட சொல்லிக்க வந்துட்டீங்க. நாளைக்கு என்ன ஒரு மாதிரி அலுமினியம் ஒரு உயர் வெப்பநிலைக்கு வெப்பமாக்கப்படும் போது எண்டு வாயுவை நோக்கி சடத்துவமானதுன்னு சொல்லியிருக்கு. அலுமினியத்துக்கு நைதர்சனுக்கும் உயர் வெப்பநிலையில தாக்கம் இருக்கு. சடத்துவமானது என்ன அர்த்தம்? தாக்கத்திறன் அற்றதுன்ற அர்த்தம். ஆகவே அந்த கூட்டு தெளிவாக புள்ளி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதுல ஒரு பிரச்சனை. அலுமினியத்துக்கும் நைதர்சனுக்குமான தாக்கத்துல ஏஎல் என் விளைவா. அப்ப சடத்துவமானதுண்டா என்ன அர்த்தம்? தாக்கத்திறன் அற்றன்னு அர்த்தம். அப்ப தாக்கம் இருக்கிறதால அந்த கூட்டு வந்து தவறு. கேட்டது பிழையான கூட்டு. ஆகவே நாங்கள் 5வது விடையை பெர்ஃபெக்டா சொல்லிக் கொள்ளலாம். ஸ்கீம்ல 4வது விடையும் தவறுண்டு எடுத்திருக்கணும். ஏன் அப்படி தவறா உண்மையிலே தவறுன்றதால எடுத்தீங்க, இல்ல வேற டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கால அப்படி எடுத்துச்சீங்க, இல்ல வேற பேப்பர்ல சிக்கல் இருந்துச்சோ தெரியும். இந்த கூட்டு சரியானது. தமிழ் மீடியத்துல இது சரியான ஒன்று. சரியா? நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. சில நேரத்துல உங்களுக்கு சிக்கல் வரலாம். இதெல்லாம் கணிக்கலாம். இது கணிக்கலாத ஒன்று இல்லை. இந்த சீல்டிங் எஃபெக்ட் கணிக்கிறதுக்கு அது ஒரு மாறிலி பெருமானங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு மாறிலி பெருமானங்கள் இருக்கு. அந்தந்த ஓடில இருக்கிறது அந்தந்த மாறிலி பெருமானங்கள் இலத்திரங்கள் எல்லாம் சம்பந்தப்படுத்தி கணிக்கலாம். உங்களுக்கு ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு மட்டும் இது ஈக்குவல் ஆகும். ஹீலியத்துக்கு கூட சமன் இல்லை. ஹீலியத்துக்கு சின்ன, ஆனா பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை. இதுக்கு பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. இதுக்கு இன்னும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. சட்டுக்கும் சட்டு எஃபெக்ட் குரூப்ல சேவன் இருக்க நீங்க பாத்தீங்கன்னா கணிச்சு காட்டணும் பண்ற அளவுக்கு ஒரு அவசியம் ஏற்படாதனால நாங்கள் இப்போ கணிக்கிறோம். அப்படியே போய்கொண்டிருக்கு. நேரத்துல ஒரு நாளே கணிச்சு காட்டு கேட்டா சிக்கல் அதுக்கு புறபாரம் வச்சுக்கு கணிச்சு காட்டுவோம். கட்டல் பேர் ஒரு இடத்துலயும் அது குறிப்பிடப்படையில. அப்ப நாங்கள் அதை சரி. அடுத்த பாருங்க, 298 கெல்வின் வெப்பநிலையில ஒரு மென்னமிலம் தான் இருக்கு. 298 கெல்வின் வெப்பநிலையில ஒரு மென்னமிலம் எச்ஏயின் நீர்க்கரசல் தான் இருக்கு. செறிவு C 3 டெசிமீட்டர். pH பற்றி கேட்டிருக்கேன். என்ன பிரச்சனை? வளமையா எழுதுற மாதிரி எழுதுறான். எச்ஏ வந்து பகுதியாக அயனாக்கம் அடையும். H3O+ ஆகவும் A- ஆகவும் அயனாக்கம் அடையும். இதுக்கு சமநிலை கோவை எழுதுறோம். KA சமன் H3O+ இந்த செறிவு A- இந்த செறிவின் கீழ் HA இந்த செறிவு. வளமைய போல தொடக்க செறிவையும் சமநிலை செறிவையும் நாங்கள் சமன் என்று கருதுறதால, தொடக்க செறிவையும் சமநிலை செறிவையும் சமன் என்று கருதுறதால நாங்கள் HAக்கு பதிலாக C பிரதிட்டு கொள்ளலாம். ஈசமானம் 1:1 என்பதால H3O+ இந்த செறிவும் A- இந்த செறிவும் ஒன்றுக்கொண்டு சமன். ஆகவே இதற்கு பதிலாக C பிரதிட்டு, இதுக்கு பதிலாக இன்னொரு H3O+ பிரதிட்டால் H3O+ இந்த செறிவு இந்த செறிவு KA into C அதிண்ட வர்க்க மூலம் மட்டும் வரும். சரி, அப்ப எங்களுக்கு என்ன வேணும்? pH-க்கான ஒரு தொடர்பு தான் கேட்டிருக்கு. pH-க்கான தொடர்பு எது தருதுன்னு கேட்டிருக்கு. என்ன பிரச்சனை எங்களுக்கு? எங்களுக்கு KA-யும் C-யும் இருக்கு. அப்ப pH காணலாம். ரெண்டும் சார்பில் தான் விட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் மைனஸ் லோக் அளவு இருக்கும். மைனஸ் log H3O+ தான் என்ன pH. அப்ப இங்கேயும் பெருக்கினால் KA இந்த அறியாமடுக்கு C இந்த அறியாமடுக்கு ஒரு வசதிக்காக எழுதி கொண்டு மைனஸ் log அளவு இருக்கு. பெருக்கினால் இதை pH என்று எழுதலாம். மைனஸ் log இதை பெருக்கினால் சய log KA இந்த அறியாமடுக்கு. சரியா? இது சக பெருக்கிறது மடக்கையில கூட்டும். சயவால பெருக்கு. அப்ப சய லோக் C இந்த அறியாமடுக்கு. இது 10 2ஆம் அடுக்குண்டா 2 எழுதுறீங்களா? அதே மாதிரி முன்னுக்கு அரிய போட்டு தர சய லோக் KA என்று எழுதலாம். முன்னுக்கு கொண்டு எழுதலாம். இல்லைன்னா சய அர லோக் K என்று எழுதலாம். BK கொண்டு வர கஷ்டமா இருக்கும் என்பதற்காக இதை முன்னுக்கு கொண்டு வரும். சகதர சய இது முன்னுக்கு வந்துச்சுன்னா சய log C. இவ்வளவுக்கும் பதிலா என்ன போடலாம்?
PKA போடலாம். அப்ப pH சமன் அரை PKA சய அரை log C என்று சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு கேள்வியால் நீங்க கேள்விப்பட வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். 24வது கேள்விக்கு விட வருது. 24வது கேள்விக்கு ஓப்பன் கொடுத்திருக்க எனக்கு ஒரு விட வருது. கணக்க யோசிக்காதால விட வருதோ எனக்கு தெரியாது. இதுக்கு வேற ஏதாவது சிக்கல் சில இதுல ஏதாவது அந்த தகவல் தரையில இந்த தகவல் தரையில அதால சில பிள்ளைக்கு செய்ய கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சா விட வராது. ஓப்பன் கொடுத்திருக்கு என்னத்துக்கு தெரியா. இந்த கேள்விக்கு 28ன்றது சரியான ஒரு படியா வரும். செய்தீங்களா? சேட் பண்ணுங்க செய்தாக்கள். இந்த கேள்வி செய்தாக்கள் சேட் பண்ணுங்க, இல்லைன்னா செய்து பாருங்க, செய்ய விட வரும். 24வது கேள்விக்கு 28 என்பது H2O2 வால்யூமாக வரும். நான் செய்ததன்படி எனக்கு இப்படி ஒரு ஆன்சர் வருது. அதாவது ஓப்பன் தானே என்று செய்ய விட்டுட்டாங்க. சில இதுல அடுத்த முறை திருப்பி இதுல ஒரு சின்ன சின்ன திருத்தத்தை செய்து போட்டு கேள்வியை தூக்கி போட்டு விடுங்க. சரியா? ஓப்பன் கொடுத்த கேள்வி தானே செய்து பார்ப்பாண்டு பிரச்சனை வருதா விட வருதா. 28 வருது. நீங்க செய்தீங்கன்னா சரி. அப்ப அடுத்த வகுப்பு உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தி விடுறேன். ரெண்டாவது டைம் பிரச்சனை வரும், கணக்க நேரம் வரும். டைம் ஓகே. அடுத்த வகுப்புல நான் இதை விளங்கப்படுத்துவேன். நாளைக்கு இருக்கு தான் இருக்கிறத பார்ப்போம். சரி, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ரக்சரும் செய்கிறேன், செய்துட்டு போட்டு விடுறேன். நீங்கள் பாருங்க எவ்வளவு கேள்விக்கு அனுபவப்படுறீங்களோ அவ்வளவு பிரியோசனமா இருக்கு. சரியா?